ஒரு செயற்கையான தட்டுப்பாடு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் முந்தைய காங்கிரஸ் யுபி அரசாங்கத்துக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலைமையில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய்க்கும் எரிவாயுக்கும் பெட்ரோல் டீசலுக்கும் பிரச்சனை இருக்கிறது. உலகம் முழுவதும் தடை இருக்கிறது. ஹர்மூஸ் என்ற ஜலசக்தி வழியாகத்தான் பெட்ரோல் டீசல் எரிவாயு ஏற்றி வருகின்ற கப்பல்கள் வர வேண்டும். அது அமெரிக்காவிற்கு ஈரான் தடை விதித்து விட்டது, இஸ்ரேலுக்கு தடை விதித்து விட்டது, ஐரோப்பிய நாடுகளுக்கு தடை விதித்து விட்டது. வளர்ந்த நாடுகள் என்று சொல்லுகின்ற எந்த நாடும் அதன் வழியாக தன் கப்பல்களை இயக்க முடியாது. அதனால் அந்த நாடுகளில் கடுமையான தட்டுப்பாடு. ஆனால் நமது வெளியுறவு கொள்கை எந்த அளவிற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நட்புணர்வோடு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால், மரியாதைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் 3 முறை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டு பேசியதால் இந்திய கப்பல்களுக்கு மட்டும் அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா புஷ்கல், பரிமல் என்ற 2 கப்பல்கள் நம் தேசிய கொடியை ஏற்றிக்கொண்டு பட்டொளி வீசி இந்திய கப்பல்களில் தேசிய கொடி ஏற்றிய இந்திய கப்பல்களுக்கு மட்டுமே இங்கு அனுமதி அளித்திருப்பதனால் நமக்கு எந்த தட்டுப்பாடும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது. இது மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்லுணர்வோடு நட்புணர்வோடு ஏற்படுத்தின. உலகமே போரில் பிரச்சனையாகி கொண்டிருக்கும் பொழுது இதில் வெட்கம் பட வேண்டியது என்ன என்றால், காங்கிரஸை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு மோடிஜி எங்கேஜி எல்பிஜி என்று பதாதைகளை பாராளுமன்றத்தில் தாங்கி இருக்கிறார்கள். ஒரு நாட்டை பற்றிய உண்மையான விவரங்களை கூட தெரியாமல், நாட்டு மக்களை பற்றிய உண்மையான விவரங்களை தெரியாமல், உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை கூட சரியாக தெரிந்து கொள்ளாமல், தெரிந்தாலும் தெரிந்து கொள்ளாதே போல நடித்துக்கொண்டு மோடிஜி எங்கேஜி எல்பிஜி என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு வேணா அது கேள்வியா இருக்கலாம். ஆனால் மோடிஜி எல்பிஜி இங்கேஜின்னு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எல்லார் வீட்லையும் இன்னைக்கு பதிவு செஞ்சா 2.5 நாட்களுக்குள்ள எல்பிஜி கிடைக்கிறது. இது எல்லாமே உலகத்தில் உள்ள தடைகளையும் தாண்டி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி கச்சா எண்ணெயின் விலை பல மடங்கு உயர்ந்த பின்பும் நம்ம நாட்டில் ஏற்றப்படவில்லை. அந்த நஷ்டத்தை மத்திய அரசே தாங்கிக் கொண்டு மக்களுக்கான அதே விலையில், நான் 2012ஆவது ஆண்டு உலகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்பொழுது மன்மோகன் சிங் 8 ரூபாய் இந்தியா முழுவதும் ஏற்றினார். உடனே எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. உடனே அவர் கேட்டார், பணம் என்ன மரத்திலே காய்க்குதுன்னு கேட்டார் மன்மோகன் சிங். இப்படித்தான் நீங்க ஆட்சி நடத்தி கொண்டிருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு கேட்குறீங்க மோடிஜி எங்க எல்பிஜின்னு. நாங்கள் சொல்கிறோம் மோடிஜி இங்கே எல்பிஜின்னு காமிச்சிட்டாரு. உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியலங்க ஜி நாங்கள் சொல்ல வேண்டிய நிலையில் காங்கிரஸுக்காரர்கள் இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், பெட்ரோல், அது மாதிரி பொதுமக்கள்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், யாரும் அவசரப்பட்டு 5 லிட்டர் போடுறவங்க 50 லிட்டர் போடுறது, கேனில் வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் செய்யும்போது ஒரு செயற்கையான தட்டுப்பாடு ஏற்பட்டு விடும். இன்னைக்கு இங்கே நடக்கிறதே செயற்கையான தட்டுப்பாடு தான், உண்மையான தட்டுப்பாடே இல்லை. பீதி வதந்தி. தயவு செய்து அந்த பீதிகளையும் வதந்திகளையும் நம்பாமல் மத்திய அரசு, ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று திருச்சியில் பேசும்போது சொல்லிட்டார், செய்வதெல்லாம் வதந்தி. இது மாதிரி பிரச்சனை வந்த உடனே பெட்ரோலியத்துறை அமைச்சரை கூப்பிட்டு உடனே இந்த பிரச்சனை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று கூட்டம் போட்டு அதை சரி செய்து விட்டோம் என்று மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை இந்திய மக்கள் உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால், இஸ்ரேலில் நடக்காதது, ஐரோப்பிய நாடுகளில் நடக்காதது, அமெரிக்காவில் நடக்காதது, பாதுகாப்பானது இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் மோடிஜி மேல மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடையாளம். இது உலக நாடுகள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடையாளம்.